அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழிகள் மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று வரட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்வில் துன்பங்கள் என்பது இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது. துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு வருகிற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான உபதேசம். பொறுமை அப்படின்னு சொன்னால் பொதுவாக உலகத்தில் வேறு விதமாக மனிதன் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பேசுகிறதையெல்லாம் பேசிட்டு சொல்கிறதையெல்லாம் சொல்லிட்டு நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரலாம். பொறுமைக்கு ஒரு இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை இறந்துருச்சு, அந்த அடக்கம் செய்த இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அருகாமையில் பொறுமையாயிரு அப்படின்னாங்க. பொறுமையாயிருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்மணி திரும்பி பார்க்காம, யார் உபதேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம, திரும்பி பார்க்காமலே சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்தால் தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டுடுறாங்க. சொல்ல கடந்து போயிடுறாங்க. அப்போ சில பேர் சகாபாக்கள் சொல்கிறாங்க, நீ யாருக்கிட்ட பேசுகிற தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொன்னவொன்னே அப்புறம் அந்த பெண்மணி வேகமாக எந்திரிச்சு போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பொறுமை என்பது துன்பத்தின் ஆரம்ப நேரத்தில் வருவதற்கு பேர் தான் பொறுமை. எல்லாம் செய்து முடித்த பிறகு நான் பொறுமையாக இருந்தேன்னு சொல்லிட்டு பொறுமை கிடையாது அப்படின்னாங்க. அப்போ மனிதன் துன்பம் வரும்போது முதல்ல இழக்கிறது எதுனா பொறுமையை தான் இழந்துருவான். ஆவேசப்படுவான், ஆத்திரப்படுவான், கோவப்படுவான், நடக்கக்கூடாத சம்பவங்களை கூட நடத்தி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் பொறுமையாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவோ பொறுமையாக இருக்க நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னாங்க, உலகத்தில் இந்த இலக்கணத்தை யாரும் சொல்லவும் கிடையாது. சொன்னாதான் சொன்னாங்க, துன்பத்தின் ஆரம்ப நேரத்தில் மேற்கொள்வதற்கு தான் பேர் தான் பொறுமை. அப்போ அந்த நேரத்தில் பொறுமையை இழந்துட்டோம்னா எந்த இழப்புகளையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்கி கொள்ள முடியாது. அப்போ அந்த நேரத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உபதேசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்றான், இன்னல்லாஹ மா சாபிர், பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான். இந்த வார்த்தையை ரொம்ப கவனிப்பதில் ஒரு அலட்சியம் இருக்கிறது மக்கள்கிட்ட. இப்போ உலகத்தில் நமக்கு ஒரு 4 பெரிய மனுஷனை தெரிஞ்சாலே நம்ம என்ன செய்வோம், பேசும்போது சொன்னால் யார் தெரியுமாம்பா. இந்த மனுஷன் உலகத்தில் பேசும்போது ஒரு 4 பெரிய ஆட்களை தெரியுது, அதாவது ஒரு 10 பேர் தெரியுது, ஒரு பெரிய பழக்க வழக்கம்லாம் இருக்குது, ஒரு பெரிய சொந்த பந்தம்லாம் இருக்குது, எப்படி வச்சுக்கிடுவோம். அம்மா அவன் என்ன சொல்லுவான், நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இவர்கள்லாம் சாதாரண மனிதர்கள். பொறுமை என்கிற ஒரு பண்பை ஒரு மனிதன் மேற்கொள்ளுகிற பொழுது அவனோடு அல்லாஹ்வே இருக்கிறான். அல்லாஹ் யாரு, அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற ரப்பு, மொத்தமும் அவனுக்கு அடிமை. அவன் சொல்றான், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ நம்மோடு அல்லாஹ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பொறுமை என்கிற பண்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதை உபதேசிப்பதும் கேட்பதும் ரொம்ப எளிமை, வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கருப்பு நிற பெண்மணி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, அது குணமாக நீங்கள் துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. வலிப்பு நோய் யாராலும் சகித்துக்கிறவே முடியாது. இன்றைக்கும் நம்ம பார்ப்போம், அப்படி ஒரு மனுஷனுக்கு அந்த நோய் வந்துருச்சுன்னு வைங்க, தன்னிலை மறந்து ஆடைகளையெல்லாம் களைந்து நிர்வாணமாக கூட கிடப்பான் ரோட்டில். அந்த நிர்வாணமாக கிடக்கிற நிலையில் 4 பேர் அவனை தூக்கி ஓரமாக உட்கார வச்சு அவன் கையில் ஒரு இரும்பை கொடுத்து அந்த வலிப்பை நிறுத்தி
அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் அடிப்படையான வைத்தியங்களை எல்லாம் பார்த்து கொண்டாந்து நினைக்கல. மானம் இழக்க செய்கிற ஒரு பெரும் நோய் தான் வலிப்பு. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி இந்த நோய் வருது, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்னாங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு துவா செய்யணுமா, செய்கிறேன் அப்படின்னோடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் பொறுமையை மேற்கொள்ளுகிறேன், இந்த நோய் விஷயத்தில் நான் பொறுமையை மேற்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நோய் வருகிற பொழுது என் ஆடை விலகுகிறது அப்படின்னாங்க. அது விலகாமல் இருக்க துவா செய்யுங்க அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த பெண்மணிக்காக துவா செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம்னா ஒரு பெரிய சகிப்புத்தன்மை வரும். இந்த பண்பை மேற்கொள்வதற்குள்ள துன்பத்தின் ஆரம்பத்தில் மேற்கொள்கிற பொறுமை என்பது ஒரு பெரிய சகிப்புத்தன்மையினுடைய அடிப்படையான அம்சம். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சம். அப்போ இந்த ஒரு பண்பு எப்பொழுது நம்ம இடத்தில் வருகிறதோ இருக்கிறதோ அப்போ நாம் என்ன செய்வோம்? சொல்லுவாங்கள்ல, உலகத்தில் அவர் பெரிய ஞானி ஆகிட்டாருப்பாங்கல்ல, எவன் பொறுமையை மேற்கொள்கிறானோ அவன் உண்மையே ஞானியாக மாறிவிடுகிறான் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நிறைய படிக்க முடியும், பார்க்க முடியும். அந்த பண்பை மேற்கொண்டு செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.